நேரத்துக்கு நாளைக்கு உண்டு இரவு மட்டும் இது இரவு மட்டும் உண்டு வருமானம் வராது சொன்னால் இப்படித்தான் அதோட அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போறது மருந்து எடுக்கிறோமா வந்தபடியா அத்தையாக்களையுமே உண்மையா வீடியோ போடலாம் போயிட்டு அத்தை என்ன பார்த்தபடியா அடிக்கடி இங்கே இருக்கிறபடியா அத்தையால உண்மைக்குமே வீடியோ போடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் தினமும் நான் ஜேசிலே நாங்கள் இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டை அதாவது கிச்சனுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். என்னத்த மலமோட எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கிறேன். அதுதான் அதாவது கன நாள் என்றுதான் சொல்லலாம். ஒரு 4-5 நாளாக அம்மன்ற பதிவிலேயும் தான் எங்கென்ற பதிவிலேயும் தான் இருபக்கமே வீடியோக்கள் பதிவு செய்யலை. அதுக்கு காரணங்கள் இருக்குது நிறைய கிடக்கு. காரணங்கள் சொல்ல வலிக்கிட்டா காணாது. ஆனா முக்கிய பெரிய காரணத்தால நாங்கள் போடையில என்னன்னு சொன்னா பாக்குற உறவுகளை யோசிக்க போயினா இது என்னடாப்பா இவ சொல்ற கதையை பார்த்தா இங்க பார்த்தா நோயற்ற குடும்பம் மட்டும்தான் சொல்ல போயிடு. அப்படி எதுவுமே தவறுதலா நினைக்காதேங்கோ. உண்மைக்குமே உங்களுக்கு தெரியும், முதல் பதிவுலேயே சொல்லியிருப்போம் அம்மாவுக்கும் கொஞ்சம் நீர்க்கட்டியலால் போர்ட்லாம் நின்றதுன்னு சொல்லி. அப்போ அந்த காரணங்களால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்படி போனது அவாவுக்கு மேலாதால் பதிவுகள் ஒன்றுமே நாங்கள் போட இல்லை. அதான் காரணங்கள். அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனாங்க, அங்கே என்னென்ன சொன்னது என்னென்ன மாதிரி என்றதை நாங்கள் இதில் இருந்து கதைக்க வந்துருக்கிறோம். அது அன்றைக்கு அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்போ மாமியின் மேல் மூலம் என்ன சொல்கிறோம்ன்றதை ஒரு நீங்கள் நாங்கள் இப்போ வீடியோ போடுறத முன்னதும் உங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க நாங்கள் இருக்கிறோம். என்ன சத்தியமாக கதைக்கவே இல்லை. நீங்கள் சொல்லுங்க அத்தை. இப்போ மந்திய ஹாஸ்பிட்டலில் தான் கிளினிக் காட்டி கொண்டு வந்தது. என்ன அங்கே ஒழுங்காக தான் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு இருக்கணும், பிரச்சனை இல்லை. அப்படி இருந்து இவ என்னென்றால் நாட்செல்ல அப்படியே போகிறதும் பாரதுமா இருக்கிறோம். இதுக்கு என்ன முடிவுண்டாக்காண்டி நாங்கள் இப்போ மூவின்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அதை ஏன் போக வேண்டியது வந்தேன் பார்த்தீங்களா? எனக்கு உண்மைக்குமே இவ்வளோ நாளாக ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு 3 நாளுக்கு முதல்ல இருந்தே லைட்டாக வயிற்று வலி முதல் நாள் ஆரம்பித்தது. பேருந்து போக போக வயிற்று வலினா சத்தியமாக தாங்கலாம் போயிட்டு. ஆனால் நான் இதுக்கு கிளினிக்கு போகிறோம் நாங்கள் ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா குளிச்ச போட்டும் சரி வேற இல்லை. அப்போ மற்றது வயிறு வலிக்குது அடிக்கடி அழுகிறது. அதோட அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது மருந்து எடுக்கிறோமா வந்தபடியா அத்தையாக்களையுமே உண்மையாக வீடியோ போடலாம் போயிட்டு அத்தை என்ன பார்த்தபடியா அடிக்கடி இங்கே இருக்கிறபடியா அத்தையால உண்மைக்குமே வீடியோ போடலாம் போயிட்டு. அதனால நான் வேலும் வீடியோ உங்களால் போடலாம் போயிட்டு அதேமாதிரி நங்களாலும் சுன்ற போடலாம் போயிட்டு. நான் செந்திரனும் வேலை தானே இல்லாடி அவர் கொஞ்சமாச்சு நின்றுருந்தா கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம். போட்டுறதெல்லாம் தற்காலிகமாக ஒன்றுமே செய்யலாம். அவசர வேலை அவருக்கும் அப்படி மாய்ப்பாயில் அந்த அப்படி வந்தபடியா சரியான கஷ்டமாக போயிட்டு. அப்போ நடுவா வயிற்று வலின்றதும் போர்டில் நிற்கிறதும் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கினே இல்லை. அப்போ அதுக்கு எடுக்கினே இல்லையாண்டு நாள் செல்லுது. அப்போ இது என்னென்ற பார்க்குறதுக்காண்டி நாங்கள் ப்ரைவேட்டாக காசு கட்டி நாங்கள் ப்ரூவன்ஸுக்கு போனாங்க. அதுக்குரிய காப்பி தான் இது. அதுதான் இது ப்ரூவன்ஸ் காப்பி. இது வந்து ஹாஸ்பிட்டல் காப்பி. இது கிளினிக்கு தான் போய்கொண்டிருக்கிறாரு. என் உறவு நினைப்பின கிளினிக்கு போகாமல் பின்னாடி இது கிளினிக் போனது. இது ப்ரைவேட்டாக நாங்கள் பார்த்தது. ஆனால் உண்மைக்குமே இங்கே இந்த காப்பி இல்லை. இங்கே பாருங்க, இது நான் போன கிளினிக்லேருந்து ரிப்போர்ட் எல்லாமே இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் போகிற கிளினிக்கு உங்களுக்கு பார்க்குற ஒருவளுக்கே தெரியும். நான் ஒரு கிளினிக்கும் டேட் அப்படியே போகிறது ஒவ்வொரு நாளும் நல்ல மாதிரி தான் உண்மைக்குமே பார்க்குறோம். அதே நாங்கள் எந்த வித சொல்லல. அது அதேமாதிரி இதெல்லாம் ரிப்போர்ட். அதாவது எனக்கு இது டைரக்ஷன் இருக்கும்னு செக் பண்ண சொல்லி துண்டு வந்தது இல்லையாம அது ஒரு வருத்தம் இல்லையான்னு பார்த்தா மிச்சம் எல்லாமே அப்படி. உண்மையாக மந்திய ஹாஸ்பிட்டலில் இருந்துதான் இந்த ரத்தமும் எடுத்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி இப்போ ரிப்போர்ட் வந்தது. இந்த மந்திய ஹாஸ்பிட்டலில் இருந்துதான் கொழும்புக்கு அனுப்பினது. ஆனால் என்ன ஒரு பிள்ளை செஞ்சுட்டீங்க மாமாவியா வீட்டில் ஒன்று காட்டேங்க இங்கே எனக்கு இப்படி ஓட்டையாக்கினா என்னண்டா பார்க்குறதாம் என்ன வருத்தம் என்னென்னா உண்மைக்குமே இதில் தெழுகிறது இதுலேயே. அப்பாவே சொல்றீங்கன்னா இப்படி இருந்தா நாங்கள் எதுக்காண்டு தெரியாதா நம்ம பிளட் எடுத்ததுண்டு குழம்புறோம். நம்ம என்னடா இதெல்லாம் உண்மைக்குமே வர்றதா. இப்போ இவையில் இப்படி கிழிச்சு எடுத்து தந்துருக்குறோம்னா அப்போ யாரோ பழைய நாக்கெல்லாம் எடுத்துருக்கிறோம் போல இருக்காம என்னென்னா அதனால இதில் அழினா ஒரு எழுத்து மட்டும் தெரியுது. அதனால இது என்னத்துக்கு அழினது என்ன ரத்தம் ஒன்றுமே தெரியாதபடியா
இப்ப திருப்பி தான் எடுக்கணும். ஆனா இதுல 3 ரத்தம் கொடுத்துடணும். அப்படி நான் துவங்கின எழுதினா அதே டாக்டர் சொன்னார். அதுதான் சொன்னேன் பாத்தீங்களா. நான் 2 நாள் தானுவோ நான் விளங்கியலையே இதுதானா இந்த இதெல்லாம் உண்மைக்கு எழுதுற சைட்ல பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன அப்படி பார்த்தோம் அவர் சொன்ன நம்மங்களுக்கு தெரியல ஒட்டுவது. அப்ப அதனால திருப்பி ரத்தம் எடுக்கணும். அப்படிங்க கிட்டத்தட்ட எனக்கு அப்படி ஒரு 5 லிட்டர் ரத்தம் எடுத்துருப்பேன். இவ்வளோ நாள் 5 லிட்டர் தானே உங்களுக்கு கணக்கு இருக்கல. மேனது இப்படி ரத்தம் சும்மா வருது. நானே ரத்தம் குத்துறானே பிள்ளை இல்லை. இப்போ நாங்கள் வயசு வந்தங்கிட்டே எடுத்துக்கொண்டா இருக்கீங்க. நீங்க இப்ப ஆரம்பம் மறுக்க வலிக்கிட்டு இருக்கு நிறைய எடுத்து கொண்டு இருக்கலாம். தொடர்ச்சியால் எடுத்து கொண்டு இருக்கு. நம்ம மாதத்துக்கு ஒருக்கா தானே இருக்கீங்க எனக்கு. அப்ப அதனால நாங்கள் சத்தம் கேட்டா கொடுக்க வேண்டிய கடமை நீங்க கொடுக்கணும். பசிக்கிறோம் ஒன்றும் கள்ளத்தீனுக்கு என்ன அங்கால கள்ளத்தின் ஒன்று இருக்கு. கள்ளத்தீ சாப்பிடுறதுக்கு கொட்டாவி எடுத்து காட்டுறோம். அங்கால செந்திரன் அத்தான் இந்த ஐஸ்கிரீம் குடிச்சு காட்டி கொண்டு இருக்கிறா. தாரதான் அதான் பசிச்சுட்டு போல இருக்கு. சரி அது புறா குடிங்க. இந்த வருத்தத்துக்குலாம் நீங்க ஐஸ்கிரீம் எல்லாம் நினைக்காதீங்க, சும்மா சொல்லாதீங்க. சரி அப்ப அந்த ரூம்ஸ்ல பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். ஸ்கேன் இந்த ரிப்போர்ட் இருக்கு வடிவா இருக்கும். அது பார்க்கவே வடிவா இருக்கு. நான் இங்கே எடுத்து தட்டேன் இருக்கலாம். நாங்க எதுக்கு வச்சுருங்க இங்கே இருக்காங்க வேறுங்க. உண்மைக்குமே இதை பார்க்க இன்னொரு வடிவா இருக்குன்னு வேறுங்க. என்னன்னு சொல்றேன் இது அந்த ஸ்கேன்ன்ற ஒரு வித்தியாசமா கிடக்கല്ലോ. இதுல இந்த என்னன்னு ஒரு வித்தியாசமா எல்லாம் தெரியுது. பார்க்க ஒரு இதா இருக்குது. அப்ப ஸ்கேன் எல்லாம் பார்த்து இப்ப நாங்க நினைச்சு பயப்பட்ட அளவுக்கு பெரும் அதிர்ச்சி இல்லை. இல்லை ஏன்னா அப்ப அதனால கொஞ்சம் அவங்களுக்கு பயம் இல்லாம போயிட்டு நீர் கட்டி அண்டை உண்மைக்கு நாங்கள் சில நேரம் ஆப்ரேஷன் மேலே கொண்டதோ தெரியாதுண்டு. அப்போ அவர் சொன்ன பிரச்சனை இல்லை, நீங்கள் 1 மாதம் வரையும் தொடர்ந்து எந்தவித இதுவும் இல்லாமல் புதுசாக பாருங்கன்னு சொல்லி அதுதான் பாருங்கோ. என்ன தந்த வினம் ஆனா வெளியே கேட்டுட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துட்டு என்னத்துக்கு போய் என்னத்தை கொண்டு வந்தாரு. வருத்தத்துக்கு போய் அடுத்த வருத்தம் எல்லாம் கூடியதெல்லாம் செய்ய படிக்கணும். உண்மைக்கு மேனண்டா அவ்வளோ அதுக்கு நான் நெச்சு பார்க்கல அளவுக்கு வீல வந்து. மற்றது ப்ரைவேட்டா போனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கொப்பி போடுறதுக்கு 2600 ரூபா கொப்பி போடும். உண்மைக்குமே சந்திக்கிறேன் நான் யோசிச்சேன். நான் ஒரு 50 ரூபா கொப்பியை வாங்கி வச்சுக்கோண்டா என்னது உண்மைக்குமே ரூயின்ஸுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறது என்னன்னு சொல்றேன். நல்லதுன்னா இல்லைன்னு சொல்றேன் நான். ஆனா உண்மைக்குமே நான் போன அளவுல எனக்கு என்னன்னு சொல்றேன் உடனே பார்த்து எல்லாம் சொன்னபடியா எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. ஆனா சகலதுமே நல்ல மாதிரி நல்ல கவனிப்பு நல்ல அன்பா எல்லாமே பார்த்தேன். ஆனா காசு தான். ஆனா டாக்டர் புக் பண்றதுக்கு 2500 ரூபா கொப்பியோட இது முடிஞ்சது. அந்த பகுதி ஆனா என்ன உண்மைக்குமே எனக்கு மந்தியில போய் நின்று என்ன சொல்ற காலம்ப போயிட்டு வர எப்படியும் ஒரு 3 நாள் ஆகுறது. இந்த ஸ்கேனுக்கு மட்டும் 3000 ரூபாய். இந்த சின்ன துண்டு வடிவா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இதுக்கு மட்டும் 3000 ஒவ்வொரு இதுக்கு 1000 பார்த்தா 3க்கும் 1000 அப்படி போலான்னு இருக்கு. ஏனண்டா மந்தியில போய் நின்றாலும் உண்மைக்குமே என்னன்னு சொல்றோம் நிறைய நேரமா 4 மணி என்றாலும் ஆகும். இது போய் 5 நிமிஷத்திலேயே வந்துடலாம். அதே முடிய டாக்டர் ஆக்கண்ட கவனிப்பு நல்லா இருக்கு. இப்போ என்ன காசு தானே என்ற ஒன்று கவனிப்பு கூடியோ இல்லை ப்ரைவேட் என்றபடியா கொஞ்சம் இதோ தெரியல. ஆனால் ஏண்டா மந்திய ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நிறைய உறவுகள் அப்படி பார்க்குறபடியா அவைகளுக்குமே என்ன சொல்கிறேன் எல்லாரையும் கவனிக்கலாம் தானே. அவள் சில டைமில் புறவை வாங்கட்டும். நான் போகிற டைம் எல்லாமே சரி அடுத்த கிழமை வாங்கட்டுங்க. எனக்கு என்னன்னு சொல்ல விளங்கவே இல்லை. ஏன்னடா கிளினிக் போறேன்னா அது இந்த ஒன்றுமே விளங்காம போயிருந்துட்டு சும்மா ஒப்பிய காட்டிட்டு குளிச்சொல்லி தெரியணும் வாங்கிட்டு வரேன் எல்லாமே தெரியாது. நாங்கள் இப்போ ப்ரைவேட்டா போனபடியா எல்லாத்தையுமே நாங்கள் டாக்டரோட கதைச்சு அறிஞ்சு கொண்டோம். அதால எங்களுக்கு பயமண்டது இல்லையே. அதுதான் ஏன்னா அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாத இருந்தது. ரூபின்ஸுக்கு இப்போ போனாலும் அதோட எல்லாமே ஓகே ஆயிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் சொன்னதை பார்க்க அவர் அடுத்த மாசம் வரை சொன்னவர் எங்களுக்கு. ஆனா என்ன அதோட எவ்வளோ சிலவண்டு பார்த்தீங்கன்னா அதை பிட்டி ஆயிடுது. வேறுங்க திரும்பி என்ன செய்யறாருன்னு ஒரு காக்கலுங்க மொண்டகோன் குடிக்க என்ன சாப்பிடுங்க சேச்சி. சரி மொண்டகோன் சரி அங்க காட்டுறேன். உண்மைக்குமே இங்க பாத்தீங்கன்னா
இவ்வளோ மருந்து குளிசே வாங்கிக்கணும் வந்த வேணும் எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் நீர் கட்டிக்க இதுக்கு எத்தனை காட்டிருக்கேன்னு பார்ப்போம் கடைசியாக வெளியே சொல்லுவோம் சரியோ இது பார்த்தீங்கன்னா இரவு உண்டு பகல் உண்டா இங்கே பாருங்க அம்மா இந்த குளிசையில் பார்க்க எனக்கு செய்கிறது ஒரு மாசத்துக்கு தான் ஒன்றுல 10 கிடக்கு சரியா 30 நாளைக்கு 30 குளிசை 3 காட்டு இருக்கு 3 காட்டு எல்லாம் அவ்வளவுக்கு ஒரு நாளைக்கு உண்டு இரவு மட்டும் இது இரவு மட்டும் உண்டு அதே மாதிரி காலையில இதுதான் இது காலையில சாப்பாட்டுக்கு முன் அதாவது சாப்பாட்டுக்கு முன் இது கொஞ்சம் நல்லா குளிச்சா இவாத்தில் உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் அந்த படத்தை பார்த்து காட்டி குடிப்பினா அப்படி இதுவும் ஒரு குளிச்ச இதுக்கு பார்ப்போம் இது இந்த குளிச்சதை நான் திறந்து பார்த்தா பயந்து உடஞ்சு இது என்ன மாதிரி கிடக்கா ஆனா உண்மைக்குமே இதால சின்ன நிறைய குளிசை போட்டாலுமே அம்மா பேசுற வாடிக்கையாடி நான் சின்னலேருந்து குளிசை போடுறேன்னா கடைசியில கிட்னியில ஏதாச்சும் பிரச்சனை வருமோ உண்டு ஏனென்றா சின்ன வயசுல இருந்து குளிசையல் போட்டுக்கொண்டு இருக்கிறபடியா கிட்னி கடைசி நேரத்துல ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கா குளிசையல் அதிகமா போட்டா அப்படி நடக்குமா எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்தலேருந்து சாப்பாடு டைம்ல குளிசையெல்லாம் கூட போட்டிருக்கேன் சும்மா அலம்பரத்தமா தவிட நான் குளிசையல் போடுறேன் நான் இப்ப நீங்கள் முக்கியம் போட வேணுமே ஏன்னா இப்படி மருத மண்டா படியா ரப்பர் மருதம் இங்க எல்லாத்தையும் பார்த்து 30 குளிசைதான் இது மாதிரி கிடக்கு மீன் குளிசை மாதிரி அப்படி கிடக்கான சத்தியமா எனக்கு நெக்க பயமா கிடக்கு இது 3 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு காலையில உண்டு சாப்பிடுறது முன்னுக்கு ஒரு மாசம் போட்டுட்டு பின்னுக்கு ஆனா என்ன கண்டிப்பா போட சொன்னது ஆனா நெக்கேக சரியான பயமா தான் கடைசி நேரத்துல என்னென்ன நடக்காது அது உங்களுக்கு இப்ப அது நான் இப்பவே 20 வயசுல இப்படி ஒரு மாசத்துக்கு தாலி தந்துருக்கீங்கன்னா கவலைப்படாது ஒரு மாசம் இதுக்கும் ஒரு மாசம் எல்லா குளிசையிலும் அவர் என்ன மாதிரி தந்திருக்காரு போல இருக்கு பார்த்துட்டு சத்தியமா பார்க்க மக்களை குளிசையில இதுக்கும் ஒரு மாதத்துக்கு தான் தந்திருக்கிறேன் இதுக்கும் காலையில இரவில உண்டு சாப்பாடுக்கு பின்ன எல்லாம் அப்ப 30 60 90 குளிசை தந்திருக்கிறார் ஆக மொத்தம் 30 நாளைக்கு போட சொல்லி மாசமே 90 குளிசையா நான் ஒரு வருஷத்துக்கு எத்தனை குளிசை நாங்கள் பாவிக்கிறோம் சரிதான் நீங்க செய்யறது நான் இப்பயே பாவிக்க வலிக்கிட்டேனே நீ என்ன செய்யறன்னு தெரியாங்க ஒன்றுமே நடக்காது நல்லதே நினைங்கோ நல்லதே நடக்கும் ஒரு மாசத்துக்கு தான் தந்திருக்கீங்க அதோடைய எங்களுடைய சுகங்கள் நலமாக வர வேணும் என்று கடவுளை கேளுங்க இதுல எழுதி இருக்கத்த குளிர்ச்சியான இடத்துல வைக்கட்டுமா 30 டிகிரி குறைவான குளிர்ச்சியான உலர்ந்த இடத்தில் சமைத்து வைக்கும் ரெண்டா தண்ணீர் வைக்கிற இடத்துக்கு பக்கத்தை வைக்கும் கொஞ்சம் குளிர்மையா இருக்கணுமா அதேமே எல்லா குளிர்ச்சியுமே அப்படித்தான் ஆனா என்ன எனக்கு உண்மையுமே இந்த கதை இப்ப இப்படி நான் ஹாஸ்பிட்டல்ல போனதான் டீச்சர்ஸுக்கு தெரியும் அப்ப அவ சொல்லியிருந்தா நீங்கள் காட்டுற ரூபின்ஸ்ல காட்டிட்டு மருந்த கடையில புரிமா வாங்கிருக்கலாம் என்னென்ன விலை குறைவா வந்திருக்கு என்ன இந்த மருந்து என்ன வெளியில தருவீங்க அப்ப என்னன்னு சொல்ற ரூபின்ஸ்ல அதே தாண்டபடியா கொஞ்சம் விலை கூடியா இருக்குமா வெளியிலேனா சரியான விலை குறைவா துண்டை கொண்டு வெளியில ஓமா எடுக்கலாம் தாங்க அப்படி எடுத்தான்னு சொன்னோம் டீச்சர் எனக்கு தெரியான ஆனா இவ்வளவு மருந்து என்ன வெளியா தெரியுமா 7000 சரி 2000 ஆனா 3 மருந்து மட்டுமே 7000 உண்மைக்குமே சொல்ல போனா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 15000 சரி ஆட்டோவில் போன முடியாது அதோட சேர்த்து ஒரு அம்மா அவ்வளவு பதிஞ்சவா ஐயோ ஒரு அம்மா குளித்த பதிஞ்சிருக்குன்னா 15 நாளைக்கு எங்களுக்கு 15 நாளைக்கு எவ்வளவு காசு 9000 30,000 சொல்லி அவ 15 நாளைக்கு விட்டு 15,000 அந்த அம்மா ஜோதிச்சா கடவுளே என்றுதான் நான் நான் உண்மைக்கு நினைச்சு போனேன் எனக்கு சின்ன பிரச்சனை 1000 500 அப்படித்தான் வேற மாட்டான் நம்பிக்கை சத்தியமா சொன்னா பண்ண மாட்டேங்க 5000 ரூபாய்க்குள்ள ஒரு 7000 ரூபாய்க்குள்ள எதிர்பார்த்தேன் நான் நினைச்சது உண்மைக்குமே ஒரு 5000 ரூபாய் காணும் தானே முதல் நாள் போய் காத்தையில சொன்னான் அது 5000 ரூபாய் காணும் சொல்லி இருக்கிறத கொண்டு வாங்க பாப்போம்னு பார்த்தா இப்ப இல்லாததுக்கு மேலே எங்கள்கிட்ட வந்துட்டு 15,000 உண்மையா எதிர்பார்க்காத அளவுக்கு டக்குன்னு முடிஞ்சிருது ஐயோ என்ன சொல்ற அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிடணும் உழைச்சும்
ஒரு நிமிஷத்துல செஞ்சு 5 நாள் வேலை காசு ஒரு நாள் செலவாயிட்டு சரியான கவலை. ஆனா என்னன்னா இவ்வளவுக்கு வர மாட்டேன். ஏன்னா முதல் நாளும் சத்தியமா நாங்க போனாங்க. முதல் நாள் போக அப்படின்னு சொல்லிச்சுனோம் டாக்டர் என்னத்த திடீர்னு லீவ் பண்ணேன். என்னடா அத்தைக்கு தெரிஞ்சவாங்க இருந்தபடியா போன் பண்ணி கேட்டவா அத்தையை கொஞ்சம் ஆஸ்பத்திரி என்ன எல்லாரோட தெரியும் அத்தைக்கு என்ன அடிக்கடி வாங்கானு இருக்கிறா அதனால தெரியும். அப்ப நாங்க சொன்னோம் வாங்கன்னு சொல்ல. அப்ப நாங்கள் சரி என்னட்டு ஆட்டோலாம் போனாங்க. செந்திரன் வந்தவர் அந்த திடீரென லீவ். ஆமா இப்ப எங்களுக்கு அதுலயும் ஒரு ஆட்டோ பஸ் ஒரு ஆட்டோ காசு அவ சரி திருப்பி அடுத்த நாள் போனாங்க. ஆனா உண்மைக்குமே என்னன்னு சொல்ற பார்த்த அளவுல சந்தோஷம். பார்த்த உடனே வடிவா எல்லாத்தையும் சொன்ன வேணும் இப்படி வரும் அப்படி வரும். மற்றது இப்ப பிளட் செக் பண்ண துண்டு வந்த வேணும். மற்றது 1 மாசம் கழிய சரியா இதே டேட்டுக்கு வாங்குவோம். என்ன அப்படி இதே டேட்டுக்கு ஒரு நாள் கழிச்சு வாங்குவோம்னு சொன்னேன். ஒரு நாள் கழிச்சு வாங்க. அப்ப இன்றைக்கு நாங்க 30ஆம் தேதி போனாங்க. அப்படி பார்த்தா 31 போகணும். நாங்கள் அடுத்த முறை 31-2க்குள்ள போகணும். மற்றது காசு செலவாயினாலும் டாக்டர்கிட்ட கதை அந்த வருத்தத்தை பற்றி ஒரு அன்பான ஒரு இதுலேயே எங்களுக்கு அந்த என்ன சொல்றது எல்லாமே விளங்கி கொண்டது. இப்போ நாங்கள் கிளினிக்கு போகிறோம். ஆனால் விரிவா இன்னதான் ரெண்டு சொல்லி போட்டா சொல்லினே இல்லை. அதை நிறைய பேசணுன்ட்டு என்ன செய்வேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை தொட்டால வாங்குவோம் அடுத்த வாங்குவோம் அப்படித்தான். இது என்னென்ன பிரச்சனை காசு தான். ஆனா எல்லாமே கன்ஃபார்மா. ஆனா உண்மைக்குமே இந்த உலகத்துல இப்ப பொறுத்த வரைக்கும் காசு இருந்தா தான் எல்லாமே வாழலாம்ன்ற மாதிரி தான் இந்த இது. என்னன்னா உண்மைக்குமே மந்திய ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் அதுக்காக நாங்க குறை சொல்லல. ரெண்டாவே இந்த வேலையம் அப்படின்னு நிறைய பேர் காசு இல்லாத அனைத்து பேரும் அங்கே போறவினம் போறதால என்ன சொல்ற அவைகளுக்கு நிறைய பேர் என்றபடியா சில டைம்ல போவாங்க. அது வலுது வளர்ந்து இருக்கிறபடியா கவனிப்பு குறைவு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் போற டைம் எல்லாம் பேந்து வாங்குவோம் அடுத்த முறை வாங்குன்னு சொல்றேன். எனக்கு இதுண்ட ஒன்றுமே எவ்வளோங்க நீர்க்கடி என்ன இதுல என்ன வரப்போகுது ஒன்றுமே தெரியாது. சரி சொல்லி இப்போ 1 வருஷத்துக்கிட்ட போய் கொண்டு இருக்கணும். ஒரு பலனுமே இல்லை. நேற்றைய தினம் கண்டிப்பா நேற்றைய தினம் ஒருக்கா இல்லைன்னு சொல்லி ஒருக்கா சரி அப்போ ஒருக்கா என்ன இதாப்பட்டு போய் பார்ப்போம். என்ன பார்த்ததுல கொஞ்சம் சந்தோஷமா என்ன அதே மாதிரி தான் இப்போ நாங்களும் மந்தியிலேருந்து யாழ்ப்பாணத்துக்குலாம் அனுப்பி இப்போ கரண்ட் எல்லாம் பிடிக்கணும் வெளியே போடணுமெண்ட் எல்லாம் சொன்னாங்க. இந்த கரண்ட் என்ன காரணம் விரிவடைஞ்சு இன்னுமே முடிவு சொல்லாங்க. 15 நாளைக்கு ஒருக்கா கரண்டை பிடிக்கணும். பிடிச்சாலும் இதுக்கு என்ன நடந்தது இது என்ன செய்யலாம் இதை இப்படியே பிடிச்சு கொண்டிருக்க இது என்ன காரணத்தால் ஒரு பதில் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அப்போ இப்போ என்னண்டா வெளியிட்ட போடுங்கோ முள்ளந்தண்டு இதுக்குள்ள கொஞ்சம் தேவையா இருக்கு. அப்போ முள்ளந்தண்டு இதுக்கு தேவை பிடிச்சால் இதுல ஏன் கரண்ட் பிடிக்கணும் அதுதான் அதுண்ட விளக்கம் சொல்லினேன். இப்ப இது உண்மைக்குமே அத்தையை பொறுத்த அளவுக்கு அத்தைக்கு நிறைய வருத்தம் இருக்கு. ஆனா இந்த ரூபின்ஸ்ல செக் பண்ணினா எல்லாமே கிளியரா தெரியும். அந்த கதையை இப்ப கதைச்சான்னு நான் உதாரணத்துக்கு அம்மா பொறுத்தவரை 1 வருஷத்துக்குள்ளேயே திரிஞ்சும் பெரும்பாலும் இது இந்த முடிவு அறியல. நேற்று இன்றைக்கு போய் ஒரு செகண்டுக்குள்ள நாங்க சகலதுமே நல்ல ஒரு பதிலோட வந்த என்ன காசு தான் செலவழிஞ்சிட்டு ஒரு மனக்காகல கொஞ்சம் விளையாடுறதே கவலை. என்னண்டா உண்மைக்குமே தெரியும் செந்திரன் தனியா எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. அது உங்களா சின்ன வயசுல என்னன்னு சொல்ற நாங்கள் லவ் பண்ணி காட்டினாலும் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. இப்ப வரைக்குமே எந்த விதத்திலே நாங்க குறைய விடையில என்ன நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற என்னன்னு சொல்ற சில பேருண்டா இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்குடினே தெரியும். அதுவும் இவற்ற வயசுக்கு சின்ன ஆளா இருந்தாலும் உண்மைக்குமே என்ன சொல்றது முந்தி அப்படி இல்லை. இப்ப வரும்போது ஒரு பேக்கோடய வருவேன் புறம் நினைக்கலாம். ஏதாவது ஒரு பேக் இருக்குன்னா அதுக்கு அதான் ஒன்று இப்படி இருக்கும். இல்லாட்டாலும் ஏதாவது சொல்லி அப்படி ஒரு பேக்கோட நிறைய நேரம் பிடிச்சு செய்து கொண்டிருந்தால் நிறைய சாப்பாட்டோட வருமானதை சந்தோஷமா இருக்கு. சொல்ல தேவையில்ல முதல்ல இருந்தே அப்படித்தான் கட்டினதுல இருந்து அடிக்கடி வாங்கிக்கொண்டு வர்றவ. அதே மாதிரி இப்பவும் அப்படித்தான். அதனால எனக்கு இவ்வளவு உடம்பு. ஆனா தான் சாப்பிட்றேன் உண்மைக்குமே சொல்ல போனா விடிஞ்ச ஒளிமே நான் வேலையை போயிடுவேன். அதனால சாப்பிட சொன்னாலும் சாப்பிட்றேன் இல்ல அவருக்கும் அதோட அப்படித்தான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல நீங்கள் 100 ஆண்டு காலம் இதே அன்போட சந்தோஷமா இருங்க. அதுதான் இப்ப நாங்கள்
இவ்வளவும் கதைச்சிட்டேன் வேணுமா போவோம் பாக்குற உறவுகள் என்னடி கதைக்கிறீங்க இங்க பின்னைக்கு இருந்தா அவையிலாம் கூப்பிடுறீங்க எங்களை ஒருக்கா வாங்கன்னு நாங்க வீடியோ முடிப்போம். சரி உறவுகளை இவ்வளவுதான் எங்களுடைய பதிவு. எவருமே தவறுதான் நினைக்காங்க. நாங்கள் இன்னொரு விஷயமும் உடனுடனே உறவுகளுக்கு தெரியப்படுத்துறது அது ஒரு உண்மையான ஒரு பிரச்சனை. அதைத்தான் நாங்கள் பதிவு செய்த நாங்கள் மற்றபடி எந்தவித தவறுதலாமே எதுவுமே நினைக்காது. ஏனண்டா உண்மைக்குமே எங்களை மீறி உறவுகள் நேசிச்சு பாக்குறோம் அவைகளுக்கு நாங்க உண்மையா இருக்கிற மண்டைக்குமே அதோட யோசிப்போம் என்னடா அம்மோட வீடியோ ஒரு நாள் வேளாம இருந்தா பிரச்சனை இல்லை 3 நாள் 4 நாள் ஆயிட்டு என்னடா வீடியோ காணையில இதுதான் உண்மையான காரணம். இனி ஓகே ஆயிட்டு இனி தொடர்ச்சியாங்கிற வீடியோ வந்து கொண்டே இருக்கும். அத்தையாகிற வீடியோ வரும் தெரியும் ஆனா வருமானம் வராது சொன்னால் இப்படித்தான் சூழ்நிலைகள் கொஞ்சம் வரும்போது வராது மற்றபடி வரும். அது எல்லா உறவுகளும் எங்களை நேசித்து பார்த்து உண்மைக்குமே நாங்கள் போடுற பதிவுகளும் உறவுகள் எங்களுக்கு ஆதரவு தாரணங்கள் அதை நாங்கள் மறந்துக்க மாட்டோம். அதே மாதிரி அம்மாவுக்கும் நிறைய ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உறவுகளுக்கு. சரி அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இல்லை கருத்துக்களமாக கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய நாளை சந்திப்போம்.